இப்போ வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுதான். எப்பன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கேப்டனுக்கான ஒரு இது வந்துட்டு நம்ம அருணுக்கு அந்த ஒரு பிளாக் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மஞ்சளுக்கு அந்த டேக் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம போன வீக் கேப்டன் தீபக் வந்துட்டு அவருக்கு வந்து அந்த ஃபிளவர் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு கேப்டனுக்கான ஒவ்வொரு இது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்ப பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்னன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப இந்த ஒரு இதை வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஏன்னா புதுசா கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜெஃப்ரியோட போட்டோ வந்துட்டு வச்சிருவாங்க. எங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம லிவிங் ஏரியால வச்சிருவாங்க. ஓகேங்களா, அது 3 பசலா வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். இப்படி 3 பசலா வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். அந்த 3 பசல்ல வந்து ஒவ்வொரு பசலா எடுத்துட்டீங்கன்னா அவங்க கேப்டன்சி பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு கேப்டன்சி பத்தி போமாறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பசர் போமா அந்த 3 இது எடுப்பாங்களா அப்படிங்கும் போது எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதை எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்தா வச்சு எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணா ஏதாச்சும் பண்ணான்னு பார்த்தா இவங்க வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. நம்மளுக்கு தேவை என்ன, நம்ம வந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்டு மிச்சர் சாப்பிட்டு போகண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இருந்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஐடியாவே இல்லை. போன டைம் மஞ்சரி வந்துட்டு என்ன பண்ணாங்க, அருண் இது வந்துட்டு அந்த இது கோட்டு போடலன்னு எடுத்திருந்தாங்க. மஞ்சரி இது அடுத்து வந்துட்டு ஒரு இது எடுத்திருந்தாங்க யாரோ. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு டேக் குத்துலன்னு அது ஒரு யாராச்சும் எடுத்துருந்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே எடுப்பாங்க. சரி 3த்தையுமே எடுத்துட்டாங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் 3ஓ 5ஓ ஏதாச்சும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா காமிக்கலாம்னு பார்த்தா நீங்க வந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து கதறதை வந்து பார்க்க முடியுது. தம்பி இப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் வந்துட்டு அந்த ஒரு இதுல வந்து ஒரு கவனமா இருங்க. கேப்டன் வந்து எது தப்பு பண்ணாலும் சரி, எந்த இது பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது கேப்டன் அந்த இது வந்துட்டு பஸ்ல வந்துட்டு அவங்க ஜெஃப்ரி போட்டோ இருக்கும். ஆல்ரெடி தம்பனைல கொடுத்துருப்பேன். ஜெஃப்ரி போட்டோ இருக்கும். அதுல 3 தான் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. 3 இது வந்துட்டு ஒவ்வொரு பஸ்ஸலா எடுத்தோம்னா அவங்க வந்துட்டு பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சாச்சனாக்கு ஒரு இது தன்மையாளர்கள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. யாருன்னா கேப்டன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேப்டன் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்னா, சிம்பிளான ஒரு பிரச்சனை, சிம்பிளான ஒரு இதுனா நம்ம யாருன்னா அசிஸ்டன்ட் பாத்துக்கணும். யாருன்னா சாச்சனா வந்துட்டு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய மேட்டர் ஐயோ பெரிய மேட்டர் அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஒரு லெவலுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அவரே வந்து ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹவுஸ்மேட் எல்லாருமே தேர்ந்தெடுத்து யாருன்னா சாச்சனா தான் வந்து அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து எல்லாருமே இது பண்ணாங்க. எனக்கு என்னன்னா கேப்டன்ல வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு முடிச்சு விடுறாங்க. அந்த 3 தான் இருக்கு. போன வாட்டியாச்சும் 5 இதுக்கு ரீசன் இல்லைங்கிறீங்க. ஸோ ஓகே நல்லா தான் பண்ணாரு. போன வாட்டி சுத்தமா வந்துட்டு எடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒரு பசல் வந்துட்டு இப்போ ஒரு 3 தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சிலிமிசன் நீங்களா ஆரம்பிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணி அது வந்துட்டு குட்டையை கிளப்பி அந்த ஒரு பசலை எடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு அந்த ஒரு கேமே இன்ட்ரெஸ்டா போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பாத்தீங்கன்னா கேமே இன்ட்ரெஸ்டா போகும்னா கோவா கேங்கோட உரிமையாளர் தான் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி. அவர் எடுத்தோம்னா வந்துட்டு ஜாக்கு, சௌந்தர்யா, ரயன் அவங்க 3-4 பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும். அங்க ஒரு வெறியாகும். அதுக்கப்புறம் எடுக்கிறவங்க மேல வந்துட்டு இவங்க 2 பேருமே இவங்க 4 பேருமே வந்துட்டு அவங்க எடுத்தவங்க மேல வந்துட்டு நல்லா பாய்வாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் நினைச்சிட்டு இருக்காப்ல. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், வந்துட்டு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவரு ஏங்கிட்டு இருந்தது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் அடுத்த டைம் வந்து என்ன ரூமர் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அடுத்த டைம் ஒரே வாய்ப்பு தான் கேப்டனுக்கானது. அது ஒரே 3 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 3-5 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அருணுக்கு 5 வாய்ப்பு, மஞ்சரிக்கு 3 வாய்ப்பு, தீபக்கு 5 வாய்ப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து 3 வாய்ப்பு. அடுத்த டைம்ல வந்து ஒரே வாய்ப்பு தான். அந்த ஒரு இதை எடுத்துட்டாவே கேப்டன் பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு சின்ன ரூமர்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு அதை வந்து இமேஜின் பண்ண முடியாது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி